ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7ஓட 13வது வாரத்துக்கான 5வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 500 லைக் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போட்டுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஒரு டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டேட்டா எடுத்த டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6:45. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஓட்டிங் அனலைசிஸ் எல்லாம் வந்து நாளைக்கு காலையில வந்து அப்லோட் பண்ண போறோம். இப்போ வரைக்கும் நம்பர் 1 பொசிஷன்ல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,19,173 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 20.87% மதிய நேர முடிவின் போது வந்து இருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20.81% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளோட தினேஷ் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலும் ஒரு மாஸ் பர்ஃபார்மன்ஸ் இந்த வாரத்தில் வந்து காமிச்சிட்டு இருந்தாரு. சொல்லப்போனால் ஓட்டிங்ஸில் வந்து நம்பர் 1 பொசிஷனை வந்து பிடிக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறத எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் வந்து ஆகணும். ஏன்னா ஓட்டிங்ஸே இல்லாமல் தத்தளிச்சுட்டு இருக்கவங்க எத்தனையோ பேர் வந்து இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் எல்லாருமே 1,00,000க்கும் மேலான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க அன்அஃபிஷியலாகவே. ஸோ மற்றபடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே வந்து பாராட்டு கொடுத்தா கூட இது 13வது வாரம் அப்படிங்கிறதுனால யார் முந்த போகிறாங்க அப்படிங்கிறத ரொம்பவே முக்கியமாக வந்து இருக்கும் டைட்டில் வின்னிங்க்கு. அதுக்கடுத்தா செகண்ட் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிச்சந்திரா வந்து இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,05,073 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 19.49% மதிய நேர ஓட்டிங்கின் முடிவின் போது வந்து இருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19.48% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளோட மணிச்சந்திரா அவர்கள். ஸோ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்திலையும் சரி போன வாரத்திலையும் சரி ஒரு சாலிடான பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதன் விளைவுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங்ஸும் வந்து நிறைய வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங்ஸ் வந்து வாங்கிட்டாலே போதுமா அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். மக்களுக்கு வந்து பிடிச்சதுனால மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றதுலையும் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. சாரி ஃபார் த இன்டரப்ட், குழந்தை வந்து கத்திட்டு இருக்கா, வேற ஒன்றும் இல்லை. இப்போ 3வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காரு. ஸோ அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கையை பார்க்கறதுக்கு முன்னாடி அவரோட பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளாஸ் வந்து கொடுத்தே ஆகணும். டிடிஎப்பை எவ்வளோ தூரம் வந்து சரியாக பயன்படுத்திக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து சரியாக பயன்படுத்திட்டு இருக்காரு. என்ன ஆகும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போ இவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,84,219 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 17.45% மதிய நேர முடிவின் போது வந்து இருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 17.49% வந்து இருந்துட்டு இருக்காரு விஷ்ணு ப்ரோ அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நான் ஆரம்பத்திலே வந்து சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெகுவாக இவர் வந்து பிடிச்சிருக்கு. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து பயங்கரமாக காமெடி பண்ணுறாரு. இவர் புலம்பெல்லாம் வந்து கேட்கும்போது செம்ம ஃபன்னாக வந்து இருந்துட்டு இருக்கு. சோசியல் மீடியாக்கள்லாம் வந்து என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவு செய்து அந்த 1 hour எபிசோடில் இவர் புலம்புறது இவர் காமெடி பண்ணுறதெல்லாம் போடுங்க, நல்லா ஜாலியாக என்டர்டைனிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கிறது. ஸோ அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு அவர்கள் வந்து வேற லெவலில் வச்சு செஞ்சுட்டு இருக்காரு ஒவ்வொருத்தரையும். அவர் வெறுப்பில் பேசுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ காமெடித்தனமாக வந்து இருந்துட்டு இருக்கேன். ஸோ அது வந்து கண்டிப்பாக நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அப்படி நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து சோஷியல் மீடியாக்களில் வந்து விஷ்ணுவை பற்றி வந்து தேடி பாருங்கள். கண்டிப்பாக அந்த கிளிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கடுத்தா 4th பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீனா அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,33,853 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 12.6% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12.71% வந்து இருந்துட்டு இருக்காங்க ரவீனா அவர்கள். ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓட்டிங்ஸில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாரத்தோட தொடக்கத்தில் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசி பொசிஷனில் வந்து ஆரம்பிச்சு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4th பொசிஷனுக்கு வந்து முன்னேறி இருக்காங்க அண்ட் சேஃபர் ஜோன்லேயும் வந்து இருந்துட்டு இருக்காங்க. பட் பிக் பாஸ் ஏதாவது குளறுபடியெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா ரவீனா அவர்களை எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அட்லீஸ்ட் இந்த தடவையாவது அந்த எவிக்ஷனை வந்து கரெக்டாகவும் முறையாகவும் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எல்லா ரசிகர்களுடைய வேண்டுகோளாகவும் இருந்துட்டு இருக்கு அப்படின்றதுலையும் மாற்று கருத்து இல்லை. ஸோ அதுதான் நான் நினைக்கிறேன். அப்படி தான் நீங்களும் நினைப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். அதுக்கடுத்து 5th பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் வர்மா வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,17,452 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11.2% மதிய நேர முடிவின் போது வந்து இருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11.15% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளோட விஜய் வர்மா அவர்கள். ஸோ இவருக்கும் வாக்குகள் அப்படிங்கிறது பார்க்கும்போது ஒரு சூப்பரான வாக்குகளே வந்து விழுந்திருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் இவ்வளோ வாக்குகள்லாம் இல்லாததான் வந்து பார்த்தீங்கன்னா 3வது வாரமே எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்து 60 நாள் கடந்ததுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். இவர் வந்து 60 நாளைக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு தடவை தான் நாமினேஷனில் வந்தார். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து வந்திருக்காரு. அந்த ஒரு தடவையும் அவர் வந்து சேவாக்கவும் பட்டார், நல்ல ஓட்டிங்ஸும் வந்து வாங்கியிருந்தார். இப்போ வந்து ஓட்டிங்ஸ் வாங்குறாரு. பட் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயாவுக்கு நிறைய சொம்படிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி
கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கு விஜய் வர்மாவை நோக்கி. அதன் காரணமாக கூட ஓட்டிங்ஸ் வந்து கம்மியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணிட்டு இருக்கு. அதுக்கடுத்தா 6th பொசிஷனில் த ஒன் அண்ட் ஒன்லி யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரட்டை என்கிற நிக்சன் அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,03,022 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9.81% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9.78% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளோட நிக்சன் அவர்கள். ஸோ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாக்குகள் தான் வந்து வாங்கியிருக்காரு. பட் நிக்சனுக்கு ஏற்ற மாதிரி வாக்குகள் வாங்கலை அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா நிக்சன் ஒரு காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 3-4 வீக்ஸ்லேயே வந்து இவரெல்லாம் வந்து கண்டிப்பாக ஃபைனலிஸ்ட் ஆகுவார்ப்பா, கண்டிப்பாக ரன்னர் ஆகுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தோம். அட்லீஸ்ட் வின்னர் ஆகலைனா கூட ரன்னர் ஆகுவார் அப்படிங்கிற மாதிரி. பட் எல்லாத்தையும் போட்டு உடச்சி விட்டாப்பில் நம்ம நிக்சன் அவர்கள் டோட்டலாக வந்து டேமேஜ் பண்ணிக்கினார் அவர் பேர் அவரவே. இன்னொரு பக்கம் வந்து இந்த ஐஷு கூடவெல்லாம் சுற்றினது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து நெகட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா நிக்சனுக்கு வந்து ஷேடோவாக வந்து போயிடுச்சு. அதை தாண்டி இப்போ பூர்ணிமா கூட சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு மிகப்பெரிய நெகட்டிவாக வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதன் காரணமாக கூட வந்து ஓட்டிங்ஸில் ரொம்ப 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 கம்மியான வாக்குகள் தான் வந்து வாங்கியிருக்காரு. ரொம்ப 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 அப்படின்னு சொல்கிறது வந்து ஏப்பா என்னப்பா அப்படி சொல்கிற அப்படின்லாம் நினைக்காதீங்க. நிக்சனுக்கு ஏற்ற மாதிரி ஓட்டிங்ஸ் வந்து வாங்கலை ஆரம்பத்தில் இந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். அதுக்கடுத்து 7th பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயா. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90,208 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.58% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8.57% வந்து இருந்துட்டு இருக்காங்க மாயா அவர்கள். ஸோ மாயாவை பொறுத்தவரையிலும் இது அதிகப்படியான வாக்குகள் தான். ஏன்னா ஆரம்பத்தில் வாங்கிய வாக்குகளை விட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. என்னதான் அவங்க வந்து நெகட்டிவாக பண்ணாலும் கூட அவங்க வந்து ஒரு என்டர்டைனர் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிங்ஸ் போடுறவங்க நிறைய பேர் வந்து இருந்துட்டு இருக்காங்க. பட் அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் மாயாவை பொறுத்தவரையிலும் அந்த என்டர்டைனிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அந்த ஃபேக்டரை வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணி எல்லா விஷயத்தையும் வந்து காமிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களும் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் கண்டஸ்டண்ட்டாக வந்திருப்பாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து நினைக்கிறாங்க மாயா வந்து ஒரு டஃப்பான கண்டஸ்டண்ட்டு, கண்டிப்பாக ஃபைனலிஸ்ட்லாம் வருவாங்க, அவங்க வந்து அந்த 5 பேரில் ஒரு ஆளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. பட் மக்கள் வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்கிறாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். அண்ட் 7 வாரத்துக்கு அப்புறம் இப்போ தான் நாமினேஷன்லேயே வேறு வந்திருக்காங்க. ஸோ ஒவ்வொரு தடவையும் நாமினேஷன் வந்துட்டு போயிருந்தால் கூட மக்கள் வந்து எவ்வளோ தூரம் ஆதரவு தராங்க மாயாவுக்கு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஆக்சுவலி சொல்ல போனாக்கா. ஆனால் அவங்க வந்து சேஃப்கார்டாக இருந்துட்டு ஒவ்வொரு தடவையும் நாமினேஷன் வந்து அப்படியே சேஃப் ஆகிட்டு தான் வந்து போயிட்டு இருக்காங்க. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய மக்கு கண்டஸ்டண்ட்டால் தான். இதை எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இவங்களாவே நினச்சிக்கிறாங்க என்ன அப்படின்னா அந்த பொண்ணு வந்து பயங்கர டஃப்பான கண்டஸ்டன்ட்பா, வேறு லெவல் இன்டெலிஜென்ட் பிளேயர்ப்பா, ஸோ அந்த பொண்ணு நாமினேட் பண்ணாலே அந்த பொண்ணு வந்து எவிக்ட் ஆகி வெளியே போகாது அப்படிங்கிற மாதிரி. பட் நேற்றுக்கு விஷ்ணு வந்து சொல்லியிருந்தார் 7 வாரத்துக்கு அப்புறம் இந்த பொண்ணு நாமினேஷன் வந்திருக்கு, ஸோ அதனால் மக்கள் வந்து வச்சுருந்துருக்கலாம், மைண்டில் வந்து வச்சுருந்துருக்கலாம், இவங்க வந்து இப்படி பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத மைண்டில் வச்சுருந்து எப்போ நாமினேஷனில் வராங்களோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்கள தூக்கணும் அப்படின்னு நினச்சி ஓட்டு போடாமல் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு அவர்கள் கரெக்டாக தன்னுடைய புரிதலை வந்து வெளிப்படுத்தியிருந்தார். மக்களோட புரிதலும் வந்து பார்த்திங்கன்னா அதுவாக தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுவோம். ஸோ அதை தாண்டி மாயா கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து எதிர்பார்க்கப்பட்டது. என்டர்டைனிங்லாம் அந்த கண்ணோட காண்பதெல்லாம் அப்படிங்கிற சாங்க்கெல்லாம் இவங்க போட்ட டான்ஸாக இருக்கட்டும், அப்புறம் அந்த மஞ்சுளா டீச்சர் அப்படின்றதா இருக்கட்டும், ஸோ இன்னும் நிறைய என்டர்டைனிங் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் நெகட்டிவான ஷேட் வந்து நிறைய வந்துருச்சு. ஆக்சுவலாக சொல்ல போனாக்கா அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் அவர்களுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்ததாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அர்ச்சனா அவரையும் அப்புறம் விசித்ரா அவர்களையும் வந்து புள்ளி பண்ணதாக இருக்கட்டும், கேவலமாக நடத்தினதாக இருக்கட்டும், இவங்களுக்கு வந்து கேப்டன்ஷிப் வந்து கிடச்சிது, ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக வந்து இருந்தது. ஆனால் ஆக்சுவலாக மாயாவுக்கு பட் அதை வந்து அவங்க சரியாக பயன்படுத்திக்காமல் மிஸ்பிகேவ் வந்து நிறைய பண்ணாங்க, நிறைய பண்ண வச்சாங்க. ஆக்சுவலி சொல்லப்போனால் ஜோவிகாவை வச்சு, பூர்ணிமாவை வச்சு, நிக்சனை வச்சு, ஐஷுவை வச்சு, ஸோ அதன் காரணமாக எல்லாரோட பேருமே வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவங்களப்பா மாயா கேங்குப்பா, அவங்களப்பா புள்ளி கேங்குப்பா அப்படின்ற மாதிரி பேர் எடுத்துகிட்டு தான் வெளியே போனாங்க. இந்த பொண்ணு எவிக்ட் ஆகி வெளியே போச்சுன்னா அந்த பொண்ணு வந்து எவிக்ட் ஆகி போகிறதுல தப்பு இல்லைப்பா, அந்த பொண்ணு வந்து புள்ளி கேங்கு, மாயா கேங்கு அப்படின்னு சொல்லி பேர் சொல்லி சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து பண்ணி விட்டாங்க மாயா அவர்கள். பட் அந்த என்டர்டைனிங் ஃபேக்டரை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சரி பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு டஃப்பான கண்டஸ்டண்ட்டாக வந்திருப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமா நேற்றுக்கு வந்து விசித்ரா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஆர் த ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர். யார் விசித்ரா மேம் வந்து சொல்கிறாங்க பூர்ணிமா நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர். ஒன்று. ரெண்டாவது விஷயம் அந்த 5th வீக் நடந்துச்சு இல்லையா, அந்த 5th வீக்கில் நடந்தது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு ஃபன்னுக்காக நடந்தது, அது வந்து ஒரு என்டர்டைனிங்காக பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பச்சை போய் சொன்னாங்க நம்ம பூர்ணிமா அவர்கள். ஏன்னா இவங்களே வாக்குமூலம்
வந்து கொடுத்துருக்காங்க அர்ச்சனா கிட்ட. நீங்கள் ரைட் டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா அந்த பையனை வந்து வெளியே அனுப்புறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அதுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தோம், இப்போ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க பூர்ணிமா. ஸோ அதுதான் அவங்களோட லட்சணம் கூட. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பேரும் கெட்டது வந்து மாயாவோட பேர் தான் வந்து ஏகப்பட்டதாக கெட்டுச்சு. ஸோ அதன் காரணமாக இந்த வாரம் எவிக்டாக வெளியே போக வேண்டிய ஆள் அவங்க தான். ஆனால் பிக் பாஸ் அவர்கள் ஏதாவது குளறுபடி பண்ணி வேறு யாராவது எவிக்ட் பண்ணி கண்மூடித்தனமாக வந்து பண்ணி விட்டார் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பிக் பாஸே அடுத்த சீசன்லாம் பார்க்க வரதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மூலிமா யார் எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்க, யார் எவ்வளோ ஓட்டிங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக விலாவரியாக பார்த்துருப்பீங்க. காலையில் கடைசி நாள் ஓட்டிங் முடிவுகளை வந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.